என்னது சித்தப்பா பையன் மாதிரி தெரியுது. ஆமாம், அடடா, நம்ம தம்பி தான். தம்பி வாப்பா. என்ன இன்னும் பெரிய ஆச்சரியம், நாங்கள் உங்களை பார்க்கலாம் தான் வீட்டுக்கு வரலாம்னு இருக்கேன். சரி, ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே உங்களை இங்கே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயா அண்ணே, உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, ரொம்ப சந்தோஷம். வா தம்பி வா, நம்ம சேர்ந்து டீ குடிக்கலாம். இங்கே வந்து உட்காரு. அப்புறம் அண்ணே சொல்லுங்கள், என்ன விஷயமா திடீர்னு வந்திருக்கீங்க? உங்களை பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் எனக்கே பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை தம்பி. சரி, உங்களை பார்த்துட்டு போகலான்னு மனசுக்கு தோணுச்சு. அதான் சரி தாத்தாட்ட சொல்லிட்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன். வேறு ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் எல்லோரும் பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன். சரிங்கண்ணே, ஓகேண்ணே. இப்போ எங்களுக்கு போயிட்டுருக்கு, இப்போ எம்போல லைஃப் போயிட்டுருக்கு. நான் தான் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே வேலை பார்க்கலாமான்னு தான் உள்ள வந்தேன் நான். ஆனால் கடைசியில் வந்து பார்த்தா உங்களை பார்த்துட்டேன். உண்மையை சொல்லிடுறேன், இங்கே வேலைக்கு கேட்டு தான் நான் வந்தேன். வேறு ஒன்றும் இல்லைண்ணே. ஓகேண்ணே. என்னப்பா படிச்சுட்டு இருக்கலப்பா நீ? படிப்பு படிக்கிறல்ல, இப்போ வேலைக்குன்னு சொல்கிறியா? பார்ட் டைமாக வந்திருக்கியா? பார்ட் டைமாக தேடிட்டுருக்கியா? ஆமாங்கண்ணே, பார்ட் டைமாக தானே தேடுறேன். படிச்சுக்கிட்டே வேலை பார்ப்போம், அப்பாவுக்கும் உதவியாக இருக்கட்டும்ன்றக்காக தான் பார்க்குறேண்ணே. ஒன்றும் கவலைப்படாத. நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு தான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கோ. மற்ற நேரங்களில் உனக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த நேரங்களில் ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கோ. மற்ற நேரங்களில் நான் பார்த்துக்கிறேன். என்னென்ன சொல்கிறீங்க? ரெஸ்டாரண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரூபா ஆகுமே. அதோட ரெஸ்டாரண்ட்டு இந்த ஏரியாவில் ஒருத்தர் இருக்கார், அவரை தாண்டி யாருமே எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் அவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆள் பார்க்குறதுக்கு எப்பயுமே நிலா ரவுண்டாக நிலா வட்டம் போட்ட ஒரு சட்டை தான் போடுவார். எல்லா கலர்லேயும் சட்டை போடுவார், ஆனால் நிலா வட்டம் போட்ட மாதிரி சட்டை இருக்கும். அவரை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவர் தான். அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் பண்ணவே முடியாதுண்ணே. யாரை தம்பி சொல்கிற? ஒருத்தர் கண்ணாடி போட்டு கொஞ்சம் லைட்டாக தாடி வச்சு, ஒருத்தர் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு போல்டாக தெரிவார். சட்டை வந்து என்ன கலராக இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ரவுண்டாக நிலா வட்டத்தோடு இருக்கும் அந்த சட்டை. அவர் தானே சொல்கிறீங்க? ஆமாம், அவர் இந்த ஏரியாவில் தான் சுற்றிக்கிட்டே இருப்பாரா? ஆமாம். ஓகே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நினைக்கிறேன் தம்பி. அவரை நம்ம பார்த்து நம்ம கேட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வார்.